அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமினை ஊட்டப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தையை தான் கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். உடல் ரீதியால், மன ரீதியால், பொருளாதார ரீதியால் அல்லது வேறு வகையான காரணங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு மூமின் அடுத்த கட்டம் எதிர்நீச்சல் போட்டு எப்படி அடுத்த கட்டத்திற்கு செல்வது என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாடமாக படித்து தருகிறார். வலா தஹினு வலா தஹஸனு வஅன்தும் அலௌன இன் குன்தும் முஃமினீன். வலா தஹினு, நீங்க கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். வலா தஹஸனு, வேதனைப்பட வேண்டாம். வஅன்தும் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்க இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வசனம். அன்பிற்குரியவர்களே, இந்த வசனம் தான் பல இதயங்களுக்கு ஊட்டமாக இருந்தது. பல தடவை கேள்விப்பட்டிருந்தாலும் கூட ஹசரத் பிலால், ஹசரத் யாசிர், ஹசரத் சுமையா போன்ற பெரும் பெரும் மேதைகள், பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய இன்னுயிரை, தன்னுடைய வாழ்க்கையினுடைய சுகத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தொலைத்தாலும் இந்த வசனத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி மக்களிடத்தில் பிரஸ்தாபிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அந்த மக்களுக்கு அந்த துன்பங்களுடைய சுவடு, இந்த துன்பங்களுடைய தாக்கம் பெரிதாக இல்லை சகோதரர்களே. நாமும் பொதுவாக இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தோமே ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருகின்ற அந்த துன்பத்தை கூட எந்த வகையிலும் நமக்கு பாதிப்பை தராதவாறு நம்மை விட்டு விரண்டோட செய்து விடுகிறார். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் வெறுமன உடல் சம்பந்தப்பட்ட அந்த காயங்கள் அது பட்டு கொடுக்கல. ஏன்னா உஹது யுத்தத்தில் காயப்பட்டாங்க, தாயிஃபில் பயங்கரமான காயப்பட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கையுடைய சூழல் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பயமுறுத்துச்சு. மற்றவங்க கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு ஒரு பக்கம், மற்றவங்க கொடுக்கக்கூடிய துன்பம் ஒரு பக்கம், வாழ்க்கையினுடைய அந்த துன்பங்கள் பூதகரமாக காட்சி அளித்தது. எப்போ வரைக்கும் அவங்க கொஞ்சம் ராகத்தான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்கண்டா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த மரணம் வரைக்கும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தனர். ஏன்னா அந்த அம்மா ஒரு பெரும் கேடயமாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் அந்த துன்பம் வர்றதுக்கு முன்னாடியே போய் முதுக காட்டி என் மேலே ஏறிக்கோ, ரசூல்லா பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு தாங்கி கொண்டிருந்தாங்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு ரீதியான பற்றாக்குறை இருக்கவில்லை, அதே போல பொருளாதார ரீதியான பற்றாக்குறை இருக்கவில்லை. வாழ்க்கையில மற்றவர்கள் ஏச்சு பேசினா கூட தன்னுடைய வீட்டால், தன்னுடைய மனைவி எல்லாவற்றுக்கும் ஒரு ஆறுதலாக நிழலாக இருக்கும் போது அந்த ஏச்சு பேச்செல்லாம் கூட பெருசாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்க கிடையாது. ஹதீஜா நாயகியினுடைய அந்த மரணத்துக்கு பிறகுதான் உழுக்கிடுச்சு ரசூலுல்லாஹ். அதான் சொல்லுவாங்க, எனக்கு இந்த உலகத்துல ஹதீஜாவுக்கு நிகராக அல்லாஹ் எதையுமே தரலன்றுவாங்க. ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஹதீஜாவுக்கு நிகராக எனக்கு என்னுடைய ரப்பு எதையுமே தரல அப்படின்னுவாங்க. அதை சொல்றதுல ரசூலுல்லாஹ் தயக்க கூட படலை. அதை விட சிறந்த பெண்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிலாம் கிடையாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். ஐயுன்னாசி அஃதலு யா ரசூலல்லாஹ், மக்கள்ல ரொம்ப சிறந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சொன்னாங்க. அந்த ஆயிஷா நாயகி உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னு சொல்லி கேட்கும்போது அன்னை ஹதீஜாவை தான் சொன்னாங்க. திரும்ப திரும்ப ஹதீஜா 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 ஹதீஜான்னு சொல்லும் போதுதான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு கிழவி, ஒரு வயது முதிர்ந்த பெண்ணை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறீர்களே, உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இளங்குமரியாக எல்லா வகையான அழகும் எல்லா வகையான ஒரு இதையும் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அல்லாஹ் உங்களுக்கு தரவில்லையா என்று கேட்கும்போது அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தரலன்னாங்க. என்ன செஞ்சாங்க? தரவில்லை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நிகராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையுமே தரல அப்படின்ட்டாங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும், ஒரு மனைவியினுடைய அந்த ஒரு பங்களிப்பு ஒரு மூமியினுடைய வாழ்க்கையில கவலைகளையும் கஷ்டங்களையும் கூட காணாமல் போய் செய்துவிடும்.
எத்தனை பெண்கள் இருக்காங்க தெரியுமா? ஒன்று ரெண்டு அல்ல, நிறைய இருக்கிறாங்க. தாலியை கூட வித்துருவாளுங்க. தாலி என்பது மார்க்கத்தில் இல்லை. ஆனாலும் நம்முடைய சொந்த பந்தங்கள், முன்னோர்கள், நம்முடைய ஊர் வழக்கத்தின்படி எங்க ஊர்ல டீக்கான்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊர்களில் கரிசமணி அது இதுன்னு சொல்றாங்களா இல்லையா? கணவனுக்குன்னு சொல்லி ஒண்ணுன்னு ஏற்படும் போது கொஞ்சம் கூட யோசிக்காம தூக்கி எறியக்கூடிய பெண்கள் எல்லாம் உண்டு. அன்னைக்கு ஒரு காணொளி ஒண்ணு கண்டேன். ஒரு சகோதரர், மாற்று மத சகோதரர், மனைவியினுடைய அந்த கபூர்லயே படுத்து கிடக்கிறார், தூங்குறார். அந்த அம்மாவுக்கு ஒரு நினைவு மண்டபத்தை எழுப்பி அதுலதான் அந்த அம்மா அடங்கி இருக்கிறாங்க, அங்கேயே படுத்திருக்கிறார். எனக்கு இதை விட வேற என்ன சார் அப்படின்னு. அப்ப பார்க்கும்போது நெகிழ்ச்சியா இருக்கிறது. அவர் செய்யறது நம்ம இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் சகோதரர்களே, ஒரு மனைவி என்பவள் துன்பத்தை தாங்குகின்ற ஒரு பெரும் கேடயமாக இருக்கிறாள் அப்படின்றதுக்கு இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதிஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதிஜா நாயகி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கொடுத்தான். அவங்க போன பிறகு எல்லா துன்பங்களும் ஒரு சேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது. முதல்ல பிள்ளைகளுடைய மரணம் வந்தது. ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கின்ற தருவாயில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொன்னதுண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, யா ரசூலல்லாஹ் 3 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லட்டுமான்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கன்னு கேட்கும்போது பெருமானார் ஹஜரத் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஏதோ ஒரு குறைபாடோடு நான் இந்த உலகத்தை விட்டு பிரியறேன்னுவாங்க. ஆச்சரியமா இருக்கும் அந்த அம்மா சொல்லும் போது. உயிரை தவிர எல்லாத்தையுமே கொடுத்தவங்க அந்த அம்மா. அப்படி இருக்கையில அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் சரியான நிவர்த்தியை செய்யவில்லை. இடிஞ்சு போயிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாமே எனக்கு தந்துட்டீங்க, நீங்க என்ன நிவர்த்தியை செய்யல? அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் ஹிராவில் இருக்கக்கூடிய நேரத்தில், குர்ஆன் இறங்குகின்ற நேரத்தில் நீங்கள் அணிந்த ஆடை எனக்கு கஃன் செய்யுங்கள், அதன் காரணமாக என்னுடைய கபருடைய வேதனை நிறுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்து ஒன்று கேட்பாங்க, அதுக்கு அடுத்து ஒன்று சொல்லுவாங்க, ஃபாத்திமா சகீரா, யா ரசூலல்லாஹ் என் குழந்தை ஃபாத்திமா ரொம்ப சின்ன குழந்தை, அவளை விட்டு செல்கிறேன் நான். மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு நான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், ஆனா இப்பிள்ளைக்கு நான் என்னால பண்ண முடியல. மக்காவில் நகரத்தின் குஃபாரியத்தான பெண்கள் அவர்களுடைய ஏச்சு பேச்சுகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் என் பிள்ளை பாதிப்படைந்து விடக் கூடாது என்பதற்காக அவர்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னுவாங்க. குலுங்கி அழுவாங்க ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பிடிச்சுக்கிட்டு. அதுல பிடிச்சதுதான் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா போராட்ட வாழ்க்கை தான். இந்த போராட்ட வாழ்க்கையில முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த ஆயத்துக்கள் தான். இந்த ஆயத்துக்கள் தான் காரணமாக இருந்தது. அவங்க தோல்வியுறச் செய்யாம, அவங்க மனம் சடையாம, அவங்கள புஷ் பண்ணிக்கிட்டே உத்வேகப்படுத்தி கொண்டே இருந்ததுல இந்த ஆயத்துக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. வலா தஹினு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் லஅலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்க இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிற பட்சத்துல நீங்க தான் உயர்ந்தவங்க, மற்றவன் யாரும் உயர்ந்தவன் கிடையாது. இந்த மாதிரி வக்ஃபுடைய பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய நேரத்துல நம்ம ரொம்ப மனம் துவண்டு போகத்தான் செய்யறோம். என்னடா இது தொடர்ந்து எல்லா நேரத்திலும் அடிபட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு குண்டத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அவனுக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்னும் விடமாட்டான். என்னைக்குமே ரப்புல் ஆலமீனை பொறுத்தவரை ஒரு சில விஷயங்களை அப்படியே மென்னு வச்சுக்கிட்டு, இந்த யானை எப்படி உள்ள வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு தடவை அடிக்குமோ அதே போலத்தான். இன்ஷா அல்லாஹ் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழக்கூடிய ஃபிரௌன் கிடையாது இவங்கெல்லாம். அதனால கவலைப்பட தேவையில்லை. நமக்குண்டான போராட்டத்தை பண்ணிக்கொண்டே இருப்போம், வெற்றிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்கும். என்ன ஒன்று, நமக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த ஒற்றுமை நம்முடைய பலத்தை குறைத்து பலவீனத்தை அதிகப்படுத்தி விடுகிறது, அவ்வளவுதான். நீ இந்திய தௌஹீத் ஜமாத்து, நீ தௌஹீது ஜமாத்து, நீ சுன்னத்துல் ஜமாத்து, நீ தப்லீக்கு, நீ தரீக்கா, நீ அது, நீ இது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பெரும் பாகுபாடோடு வாழக்கூடியது நம்மை பலகீனப்படுத்தி விட்டது சகோதரர்களே. அதனால் எதிரிகளுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வாய்ப்பாக அமைந்து விட்டது. எதிரிகளுடைய கொட்டத்திற்கு அளவில்லாமல் போய்விட்டது.
ஒட்டுமொத்த பலத்தை நாம் காட்டும் போது அவர்களால் சமாளிக்க முடியாது. அந்த வகையில ஜமாத் உலமா ரொம்ப பெரிய அளவுக்கு களமிறங்கி வேலை பார்த்தாங்க. எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து வேலை பார்த்தாங்க. அல்லாஹ் பெரும் வெற்றியை ஓரளவுக்கு இப்ப கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் முழுமையான வெற்றியை அல்லாஹ் தர தௌஃபீக் செய்வானாக. அதே போல இன்னா ஆத்தைனாவுக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. சூரத்துல் கௌசர் துன்பங்களை தடுக்கக்கூடிய ஒன்று. சூரத்துல் கௌசர் வருகின்ற நேர இருக்கின்ற ஆபத்துக்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்று. பெரும் கவலைகளிலிருந்து ஒரு மனிதனை ரிலீஸ் செய்யறதுக்கு இன்னா ஆத்தைனா கல் கௌசர் ஒரு பெரும் காரணியாக இருக்கிறது சகோதரர்களே. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையான முறையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கௌசரில் ஒரு பெரும் ஆறுதலை வைத்திருக்கிறான். ரசூலுல்லாவுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் பிறந்த அத்தனை முகம்மதுக்குமே வைத்திருக்கிறான். அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் பிறந்த அத்தனை முகம்மதுகளுக்கும் இந்த கௌசரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெரும் ஆறுதலை வைத்திருக்கிறார். உம்மு ஜமீல் அபூ லஹபினுடைய கொடூர மனைவி. தப்பத் யதா அபி லஹபின் வ தப்னு சொல்றோம் பாருங்க. இந்த தப்பத் யதாவினுடைய முழு கதாநாயகனே அவன்தான், அபூ லஹப். இந்த அபூ லஹபினுடைய மனைவி உம்மு ஜமீல், அவள் பேர் உம்மு ஜமீல் கிடையாது, அர்வா. உண்மையிலேயே அர்வா மாதிரி தான் இருந்தாவோ. என்னென்ன அதாபுகளை கொடுத்தார ரசூலுல்லாஹ்வுக்கு? கொஞ்ச நெஞ்ச அதாபு கிடையாது, கொஞ்ச நெஞ்ச அதாபு கிடையாது. சேர்த்து மாத்து கொடுத்துச்சு அந்த குடும்பமே. இந்த லட்சணத்துல இவ பெரியம்மாவா, சின்ன பெரியம்மா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய டார்ச்சரை கொடுத்துக்கிட்டு இருந்தான். சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய டார்ச்சர்! அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்டவன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவனை விடவே மாட்டான், துரத்தி அடிப்பான் சகோதரர்களே. அந்த நேரத்துல நம்ம மைனாரிட்டியா இருந்ததுனால, மெஜாரிட்டி அவன் இருந்ததுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையறு நிலையிலேயே இருந்தாங்க. அப்பந்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துக்களை திரும்ப அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவங்களை உத்வேகப்படுத்தினா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விஷயத்தையும் சொன்னான். தஹஸன் இன்ன மய்ய ரப்பி சயஹதீன், என் ரப்பு என்னோட இருக்கிறான், அவன் நேர்வழி காட்டுவான். அவர் சொல்லியிருக்கிறாருப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கஷ்டப்படாதீங்க, நீங்க கஷ்டப்படவே தேவையில்லை. இன்னும் ஆத்தைனா கல் கௌசர், உங்களுக்கு நான் பெரும் பாக்கியங்களை தந்திருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்வேகத்தை கொடுத்து கொண்டே இருந்தான். அந்த உத்வேகத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் செஞ்சாங்க. இல்லைன்னா எப்பவோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்துல அல்லாவே சொல்லி பயப்படுவான். எப்படின்னு சொன்னா, பிற மக்கள் மூமினாக ஆக மறுக்கிறார்கள் என்பதற்காக உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல் இருக்கிறது அப்படின்னு. அந்த ஆயத்து எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பிற மக்கள் இஸ்லாம நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இஸ்லாமுக்கு மக்கள் வரமாட்டேங்கிறாங்க, ஏகத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த உழைப்புக்கு சரியான வெகுமதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே அழிவை தேடிக்கொள்வீர்கள் போல் தெரிகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அதுக்கப்புறம் பிள்ளைகளுடைய வஃபாத் ரசூலுல்லாஹ் உலுக்கிடுச்சு. ஒண்ணுமே இல்லை. காசிமுடைய மரணத்திலெல்லாம், இப்ராஹிமுடைய மரணத்திலெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வந்த சாரையாத்தான் இருந்துச்சு, கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி அழுகிறீர்கள், எங்களை போன்று நீங்கள் அழுகிறீர்களே அப்படின்னு உடனே தான், இது இரக்கத்தின் வெளிப்பாடு, இது என் படைத்தவன் எனக்கு தந்தது, என்னை படைத்தவன் எனக்கு தந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இப்ராஹிமே உன் பிரிவினால் இந்த மனம் துன்பப்பட்டு விட்டது, கண்ணீர் உகுக்கிறது துன்பத்தின் காரணமாக அப்படின்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பத்துடைய உச்சத்துல நிற்கும் போது பிள்ளைகளுடைய வஃபாத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. இந்த பாதிப்புகள் எல்லாம் அவங்கள பாதிப்புகளிலிருந்து விடுவிக்க செய்யணும்ன்றது தான் இந்த வசனத்தினுடைய தாத்பரியம். அந்த வசனத்தை அல்லாஹ் நமக்கும், நான் சொன்ன மாதிரி அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மை போன்ற முகம்மதுகளுக்கும் இந்த வசனம் ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை, ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
வாழக்கூடிய காலமெல்லாம் பெருங்கவலை பெருங்கஷ்டங்களிலிருந்து பாதுகாப்பானாக, எதிர்மறையான நிகழ்வுகளிலிருந்து பாதுகாப்பானாக. ஒரு வேலை வந்த கஷ்டத்தை அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஜீரணிக்கின்ற ஒரு மனோதிடத்தையும் உடல் பாங்கையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வந்த கஷ்டத்தை அவன் கருணையினால் இல்லாமலாக்கி நமக்கு ஒரு பெரும் நல்ல ஒரு ஆச்சனுட்டி எதிர்காலத்தை தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹ்.